தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை 2024 சென்னை பெருநகரத்தில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கின்ற விழாவிலே உங்களை காணுகின்ற நல்வாய்ப்பினை நல்கியிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையுடைய அமைச்சர் அன்பிற்கினிய அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மகிழ்ச்சியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்விலே எனக்கு முன்னால் பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, உங்களை அதிக நேரம் காத்திருப்புக்கு உள்ளாக்காமல் நிகழ்ச்சியை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசுகின்ற வாய்ப்பிருந்தும் பேசாமல் அமர்ந்திருக்கின்ற பெருநகரத்துடைய மேயர் அந்த பிரியாராஜன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த அருமையின் தாயகம் கவி அவர்களே, மண்டல குழுவுடைய தலைவர் அந்த ஸ்ரீராமுலு அவர்களே, நிலைக்குழுவுடைய உறுப்பினர் அந்த சோ வேலு அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற சுதா அவர்களே, விஜய் அவர்களே, பாபு அவர்களே, நாகன் அவர்களே, இந்த இனியரவு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தை சார்ந்த அனைத்து உயர் அதிகாரிகளே, பயிற்சியாளர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த இனிய காலை வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய சிபிஎஸ்இ நீட்டித்த இந்த திட்டமானது கிராமப்புறங்களிலே இருக்கின்ற மாணவ செல்வனுடைய திறமைகள் நாட்டிற்கு வெளிக்கொண்டு வருவதற்காகவும் கிராமப்புறங்களிலே இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இந்த விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் சார்பில் பல்வேறு பயிற்சிகளை வழங்குவதற்காகவும் திறமையானவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காகவும் மாண்புமிகு முதலமைச்சர் தீட்டிய இந்த திட்டம் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்றைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் இன்றைக்கு தமிழகத்தை பிற மாநிலங்கள் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற திட்டம் இந்த திட்டம் என்றால் அது மிகையாகாது. இன்றைக்கு இந்த விளையாட்டு போட்டியிலே பங்கு பெறுவதற்கு ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டதில் கிட்டத்தட்ட அந்த விண்ணப்பத்துடைய எண்ணிக்கையை பார்த்தால் பல ஆயிரங்கள். ஆனால் அந்த விண்ணப்பத்தில் விருப்பம் தெரிவித்து பங்கேற்ற மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் ஆண்கள் 14,000க்கும் மேற்பட்டவர்கள், பெண்கள் எண்ணிக்கையை பார்த்தால் 8,000க்கும் மேற்பட்டவர்கள், கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீராங்கனைகள் பங்கேற்ற ஒரு மெகா போட்டியாக இந்த போட்டி சென்னையிலே நடைபெற்றது என்றால் அந்த போட்டி நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த அனைவரையும் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இதில் வெற்றியாளர்களாக 2,830 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 18% பேர் போட்டியிலே பங்கேற்றவர்களை வெற்றியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டதில் இருந்து இவர்கள் நாளடைவில் இன்றைக்கு மாவட்ட அளவிலே நடந்த போட்டிகள் அல்லாமல் மாநில அளவிலே நடைபெறுகின்ற போட்டிகள், ஏன் ஆசியாவிலே நடைபெறுகின்ற போட்டிகள், உலக அளவிலே நடைபெறுகின்ற போட்டிகள், இந்த போட்டிகளிலே முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு விளையாட்டுத்துறையை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் தமிழகத்தினுடைய முதல்வர் அன்றைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகுதான், அதுவும் குறிப்பாக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக அன்றைய அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் இன்றைக்கு தமிழகம் பல வகையில் விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கிறது என்றால் அது மிகையாகாது. அது தமிழ்நாடு முதலமைச்சருடைய கோப்பை போட்டி என்றாலும் சரி, அல்லது கேலோ இந்தியா போட்டி என்றாலும் சரி, அல்லது
நம்முடைய செஸ் விளையாட்டு போட்டி என்றாலும் சரி, சமீபத்திலே நடந்து முடிந்த ஆசிய விளையாட்டு கிரிக்கெட் போட்டி என்றாலும் சரி, உலகமே வியந்து பார்த்த பார்முலா 4 கார் பந்தயம் என்றாலும் சரி, இன்றைக்கு உலக நாடுகளுடைய பாராட்டை பெறுகின்ற விளையாட்டுத் துறையில் தமிழகத்தை திரும்பி பார்க்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது என்றால் அதற்கு அன்றைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, விளையாட்டிற்கு ஒரு சிறந்த மாநிலமாக, விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துவதில் ஒரு சிறந்த மாநிலமாக இந்த மாநிலம் திகழ்கிறது. பல்வேறு வகையில் உங்களுடைய வளர்ச்சிக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவாதமாக இருப்பார் என்பதை கூட்டி, வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி, அடுத்த முறை இந்த வெற்றிக்கு வர முயற்சிப்பவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.